ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தின்ஸ் ஹோம். நம்ம சேனலில் இன்றைக்கி சம்மருக்கு சூப்பரான ஒரு ஜூஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, பைனாப்பிள் ஜூஸ் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பைனாப்பிளில் வந்து விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது, கால்சியம் சத்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குங்க. அதனால் சம்மருக்கு எல்லாருமே இந்த ஜூஸை கண்டிப்பாக செய்து கொடுங்க. இப்போ நான் வந்து முழு பழம் எடுத்திருக்கேன். இதில் பாதி பழம் மட்டும் வச்சு தான் நான் ஜூஸ் பண்ண போகிறேன். இந்த பழத்தில் வந்து மேலேயும் கீழே காம்பு பகுதியையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து பீல் பண்ணும்போது ஸ்கின் எல்லாம் நல்லா டைட்டாகவே பீல் பண்ணிவிடுங்க. இதில் பார்த்திங்கன்னா லைட்டாக முள்ளாக இருக்கும். இந்த மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம ஜூஸ் போட்டு குடித்தாலுமே நம்ம நாக்கில் பட்டுச்சுன்னா அதெல்லாம் அரிக்க ஆரம்பிக்கும். அதனால் அதெல்லாம் ஒட்டி வர அளவுக்கு நல்லாவே பீல் பண்ணி எடுத்துருங்க. அது மாதிரி பைனாப்பிள் வாங்கும்போது நல்ல பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க. கொஞ்சம் க்ரீனாக இருந்ததுன்னா காயாக இருக்குதுன்னு அர்த்தம். நல்ல பழமாக மஞ்சள் கலரில் இருந்ததுன்னா நல்ல பழமாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ பைனாப்பிளை இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு பழம் ஸ்வீட்டாக இருக்கோ ஜூஸ் அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. நான் வந்து இன்றைக்கி ஜூஸரில் தான் போட போகிறேன். மிக்ஸி ஜார் இருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாக மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு லாஸ்ட்டாக ஃபில்ட்ரு பண்ணணும். நான் ஜூஸரில் போடுறதுனால ஃபில்ட்ரு பண்ண மாட்டேன். இது மட்டும் தாங்க டிஃப்ரென்ஸு. இப்போ பழத்தை எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். நீங்கள் பைனாப்பிள் வாங்கும்போது நல்ல பழமாக பார்த்து வாங்கினீங்கன்னா ஜூஸுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பழத்தை எல்லாத்தையும் நான் போட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கப் பழம் எடுத்திருக்கேன். அதுக்கு 1.5 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இதுவே ஜூஸ் வந்து நல்லா திக்காக வரும். ஸ்வீட் வந்து பழத்தோட இனிப்பை பொறுத்து நீங்கள் ஸ்வீட்டு செக் பண்ணி போட்டுக்கோங்க. ஸ்வீட்டுக்கு வந்து நான் இன்றைக்கி ஒயிட் சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து ப்ரௌன் சுகர் இருந்ததுனாலும் அது கூட சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தேவையான அளவு நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிடலாம். கிரைண்ட் பண்ண நல்லா நுரையாக பொங்கி வருங்க. அந்தளவுக்கு நல்லாவே பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் போட்ட ஒரு 2 நிமிஷத்துலேயே இவ்வளோ நல்லா பொங்கி வந்துருச்சு பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி அரை பைனாப்பிள் தான் எடுத்தேன். அதுலேயே எனக்கு 3லேருந்து 4 டம்ளர் அளவுக்கு ஜூஸ் கிடச்சிதுங்க. இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கிளாஸில் வந்து ஐஸ் கட்டி போட்டு வச்சுருக்கேன். ஐஸ் கட்டி வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் அப்படியே கூட குடிக்கலாம், நல்லாயிருக்கும். கிளாஸில் ஃபில் பண்ணிட்டேன். எனக்கு வந்து 4 டம்ளர் பைனாப்பிள் ஜூஸ் கிடச்சிது. அவ்வளோதாங்க, டேஸ்டான பைனாப்பிள் ஜூஸ் 5 நிமிஷத்தில் எப்படி ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் நித்தின்ஸ் ஹோம் சேனலுக்கு உங்கள் லைக்கையும் சப்போர்ட்டையும் மறக்காமல் கொடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் நிறைய ரெசிபி போட்டிருக்கோம் பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோவுக்கு உங்கள் லைக்கை மறக்காமல் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.